நம்மளோட டாபிக் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்கள். அதில் முதல் யார் புரோட்டானை கண்டுபிடித்தவர் தான் இவர் எர்னஸ்ட் ராதர்போர்ட் அப்படிங்கிறது தான் இவரோட நேம். இவரோட ஆண்டு 1917லேருந்து 1918 வரைக்கும். இவர் என்ன அப்படின்னா நைட்ரஜன் வாயில் எப்படி ஆல்ஃபா இருக்குது அப்படிங்கிறத தான் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படி அப்படின்னா ஹைட்ரஜன் கரு மூலியமாக கண்டுபிடிச்சி புரோட்டான் அணுக்கரில் இருக்குது. புரோட்டான் அப்படிங்கிறத 1920 இவர் தான் பேர் வச்சுருக்காரு. நைட்ரஜன் ஆல்ஃபா மூலமாக பரிசோதனை பண்ணி இதில் என்னென்னலாம் கொண்டு வரலாம் அப்படின்னா 1886 கோல்டன் டைட் அப்படிங்கிற நேர்மின்னோட்ட கதிர்கள் மூலியமாக இந்த புரோட்டான் தனித்துவமாக இருக்க பெருமையை ராதர்போர்டை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த தனித்துவ பெருமை இந்த ராதர்போர்டுக்கே இந்த தனித்துவ பெருமை எல்லாமே சாரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வாயு மூலியமாக எப்படி புரோட்டான்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் நியூட்ரானை கண்டுபிடித்தவர் தான் இவர் ஜேம்ஸ் ஹாட்விக். இவர் பிரிட்டிஷ் இயற்பியலாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1932ஆம் ஆண்டு இந்த கண்டுபிடிப்பை இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படி அப்படின்னா நியூட்ரானை கண்டுபிடிக்கிறது ஒரு ஹாட்விக் 1935ஆம் ஆண்டே ஒரு நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. இவர் பெர்லியம் அப்படிங்கிற அணுக்கரு மூலியமாக ஆல்ஃபா கதிர்கள் எல்லாத்தையுமே செலுத்தி மின்சுமையற்றது இருக்கா அப்படிங்கிற துகள்களை நிரூபித்து காட்டியிருக்காரு. அடுத்து மேரி கியூரி. இவர் கணவர் பேர் பியூரி கியூரி. இவர் 1899ஆம் ஆண்டு டிசம்பர் 26 இந்த சோதனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மேரி கியூரி போலந்து பிரெஞ்சு அந்த இயற்பியலாளர் மூலியமாக வேதியியலாளர் பட்டம் அந்த மாதிரி நிறைய விதமான இதை பிரெஞ்சுலையும் போலந்து இயற்பியலாளர் வேதியியலாளர் ரெண்டுமே இது பண்ணியிருக்காங்க. இந்த கண்டுபிடி டிசம்பர் 26 1898ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த எப்படி இந்த கண்டுபிடிப்பு ஒரு நோபல் பரிசை வச்சு ஒரு ரேடியத்தை எப்படி தனித்துவமாக பிரிக்கலாம் அப்படிங்கிறத மேரி கியூரி அதை தனிமைப்படுத்தியும் ஒரு மருத்துவத்துறையில் இவங்க கண்டுபிடிச்ச கதிர்வீச்சு ஒரு நல்ல விதமான சிகிச்சைக்கு பயன்பாட்டில் இருந்துகிட்டு வருது. அடுத்து இவர் தான் தனிம வரிசை அட்டவணை கண்டுபிடித்தவர் 1869. இவர் ரஷ்ய வேதியியலாளர் டிமிட்ரி மென்டலீஃப் அப்படிங்கிற இவரோட பேரு. நிறைய விதமான அணுக்கருக்களோட நிறை வேதியியல் பண்புகளை வச்சு இந்த தனிம அட்டவணை கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் நவீன வேதியியலின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய அடித்தளமாக இவர் தான் இருக்காரு. தனிமங்கள்ல அணு நிறைகள் எப்படி இருக்கு அதோட எப்படி வரிசைப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒத்த பண்புகளையும் வச்சு அது தனிமங்களை வகைப்படுத்தியிருக்காரு. நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் இந்த ஜேம்ஸ் வாட். ஆனால் இவருக்கு முன்னாடியே 1769 இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் இவருக்கு முன்னாடியே 1712 தாமஸ் நியூகோமன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் அவர் கண்டுபிடிப்பை விட இவரோட எளிய நீராவி இயந்திரத்தோட கண்டுபிடிப்பு மிக திறமையாக மாற்றியிருக்காரு இந்த ஜேம்ஸ் வாட். இவரை பற்றி சொல்லவே வேணாம், எல்லாத்துக்குமே தெரியும். இவர் தான் சர் ஐசக் நியூட்டன். இவர் ஒரு ஆங்கில இயற்பியலாளர், அது மட்டும் இல்லாமல் கணிதவியலாளர். இவர் 17ஆம் நூற்றாண்டுல அதாவது மரத்துலேருந்து எப்படி ஆப்பிள் கீழே விழுகுது அது எப்படி புவியீர்ப்பு கோட்பாட்டை எப்படி இதாகுது ஈர்க்குது அப்படிங்கிறத மட்டும்தான் இவர் வச்சு கண்டுபிடிச்சிருக்காரு. நியூட்டன் புவியீர்ப்பு விசையை வச்சு எப்படிலாம் வரையறுக்கலாம், அதோட பிரபஞ்சம் எத்தனை பொருட்கள்லாம் வச்சு இது பண்ணி அதை ஈர்ப்பு விசையை கொண்டு வருது அப்படிங்கிறதையும் ஆப்பிள் மரத்துலேருந்து எப்படி கீழே விழுந்து அந்த புவியீர்ப்பு விசையை கவருது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு பொருட்களும் எப்படி ஒன்றோட ஒன்று ஈர்க்குது அப்படி ஈர்ப்பு விசையும் இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. நிறைய விதமான கண்டுபிடிப்புகள் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து இவர் தான் லூயி பாஸ்டர். இவர் நொதித்தல் நிகழ்வு எப்படி நுண்ணுயிரிகளாம் இருக்குது அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிற ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நுண்ணுயிரிகள் மூலியமாக நொதித்தல் எப்படிலாம் கொண்டு வரலாம், பாஸ்கர் முறையை எப்படி கையாளலான்னு கண்டுபிடிச்சி ஒரு வெறிநாய் கடைக்குமே இவர் மருந்து கண்டுபிடிச்சி ஒரு நோபல் ப்ரைஸும் வாங்கியிருக்காரு. அடுத்து மனிதனோட உடலில் எப்படி தொடர்ச்சியாக ரத்தம் சுழற்சி முறையில் இதயத்தில் சேருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர் தான் வில்லியம் ஹார்விக். இவர் தான் இந்த வில்லியம் ஹார்விக் ஆங்கில மருத்துவ மற்றும் உடற்கூறியல் நிபுணராக இருந்திருக்காரு. ரத்தம் மூடிய சுற்றுக்குள் எப்படி ரத்தம் சர்வே பண்ணுதுங்க கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து இவர் குவாண்டம் கொள்கை 1900 ஆண்டில் ஜெர்மன் இயற்பியலாளரை மேக்ஸ் பிளாங்கி கண்டுபிடிச்சிருக்காரு. கருப்பொருள் கதிர்வீச்சை வச்சு எப்படி ஆய்வு நடத்தலாம், அதோட ஆற்றல் எப்படி தொடர்ச்சியாக இருக்குது, தனித்தனியான அழகாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு 1918 இவர் ஒரு நோபல் பிரைஸ் கூட வாங்கியிருக்காரு.
அடுத்து வந்து யார் அப்படின்னா நம்ம எல்லாருமே பயன்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய தொலைபேசியை கண்டுபிடிச்சி காப்புரிமை வாங்கின அது வந்து எப்போ அப்படின்னா 1876. யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா அலெக்சாண்டர் கிரஹாம்பெல். அவர் தான் இவர் வந்து குரலும் அந்த குரலோட ஒளி மின் அலைகள் வந்து எப்படி வந்து கருவிகள் மூலியமாக கடத்துறான் அப்படிங்கிற காப்புரிமை பெற்று தொலைபேசியை கண்டுபிடிச்சிருக்காரு. இது மாதிரி நிறைய விதமான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறோம்.